கேரளாவில் ஆண் நண்பருக்கு ஜூஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணா பாணியில் அதிர வைத்த இளம்பெண் திட்டம் போட்டு காதலனை தீர்த்து கட்டியது எப்படி? கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பிண்டிமன பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான ஆதினா. இவர் கடந்த புதன்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் காவல் நிலையத்திற்கு போன் செய்து தனது வீட்டிற்கு அருகே விஷம் குடித்த நிலையில் ஒருவர் மயங்கி கிடப்பதாக கூறியிருக்கிறார். போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தியதில் அது மாதிரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அன்ஸ்லீல் என்பதை கண்டுபிடித்தனர். போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆலுவாவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு அன்ஸ்லீல் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு செல்லும் சமயத்தில் தனக்கு ஆதினா ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்ததாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார் அன்ஸ்லீல். இதுகுறித்து மருத்துவமனையில் வைத்து டாக்டரிடமும் அன்ஸ்லீல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் ஆதினாவை கைது செய்து அவரது வீட்டில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். அதில் ஆதினா கொடுத்த ஜூஸில் பூச்சி மருந்து கலக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. ஆதினாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. உயிரிழந்த அன்ஸ்லீல் ஜேசிபி, டிப்பர் லாரி போன்ற கனரக வாகனங்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வந்துள்ளார். அவருக்கும் சப்னா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. இந்த சூழலில்தான் அன்ஸ்லீலுக்கும் ஆதினாவுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுள்ளது. நெருக்கமாக பழகி வந்த இவர்களுக்குள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கிடையே நாளுக்கு நாள் சண்டை அதிகரித்து வந்த நிலையில் அன்ஸ்லீல் தன்னை தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கிறார் ஆதினா. இந்த வழக்கு 2 வாரங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் வைத்து சமரசமாக முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அன்ஸ்லீலை தனது வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் ஆதினா. திட்டமிட்டபடி ஜூஸில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலக்கி கொடுத்திருக்கிறார். அதனை குடித்ததும் துடிதுடித்த அன்ஸ்லீல் மயங்கி விழுந்திருக்கிறார். அவரது உடலை வீட்டிற்கு அருகே போட்டுவிட்டு போலீசாருக்கு போன் செய்து தகவல் கொடுப்பது போல் நாடகமாடியிருக்கிறார் ஆதினா. ஆனால் வீட்டிலிருந்த சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் இருந்தது ஆதினா மீது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருகிலுள்ள புதரிலிருந்து எடுக்கப்பட்ட அன்ஸ்லீலின் செல்போனை ஆய்வு செய்த போதுதான் ஆதினாவின் நாடகம் வெளிச்சத்திற்கு வந்தது. விசாரணையில் அதிகாலையில்தான் அன்ஸ்லீல் வீட்டுக்கு வந்தார் என ஆதினா கூறியிருக்கிறார். ஆனால் அவரது செல்போன் இரவு முழுவதும் அவர் வீட்டில் இருந்ததை காட்டி கொடுத்து விட்டது. கோர்ட்டில் சமரசமாக முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் கூறியபடி தனக்கு தர வேண்டிய பணத்தை அன்ஸ்லீல் தராததால் கொலை செய்ததாக ஆதினா கூறியிருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த கிரீஷ்மா போன்று ஆண் நண்பருக்கு ஜூஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து ஆதினா கொலை செய்த சம்பவம் கேரளாவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.